பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. ரொம்ப துணிச்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை இந்த காலத்தில் பத்திரிக்கை படிக்கிற பழக்கங்கிறது வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அதுலேயே டக்கு டக்கு டக்குன்னு காலையில் என் வீட்லேயே கூட நான் பார்க்குறேன். ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் நான் பூர்ணிமா ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர், நான் தமிழ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்போம். வேறு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் வச்சுட்டு அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இசக்கி அவர்கள் ரொம்ப தைரியமாக இந்த நானிலம் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அநேகமாக விஜயன் அவர்கள்லாம் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய அனுபவங்களை வந்து ஆரம்பத்திலேருந்து இசைக்கு வந்து சினிமா துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும், பத்திரிகை துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்களை வந்து அவர் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கார். அப்பப்போ பேசும்போது அவர்கிட்ட அந்த கலெக்ஷனாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். ஏதாவது ஒன்றுக்கு ரெஃபரன்ஸ்னால் உடனே டக்குன்னு எடுத்து வந்துடுவார். அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் அவர்கிட்ட பழகிற நாள்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிபிஎஸ் ஒரு பழைய ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். எனக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம் அவரை. அவர் தான் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு சீன் சொன்னோம்னா அதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று அடுத்த நாள் வந்து ஃப்ரெஞ்சில் ஏதோ ஒரு நாவல் அதில் வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட படித்து காமிப்பேன். நேற்று நீ சொன்னீங்களே அந்த சீனு உள்ளடக்கம் அதுதான், பொருள்கள் வந்து மாறி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன சீன் நேற்று நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது காரணம் இது ஏற்கனவே வந்து அந்த இது ஜனங்களால் பாராட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு கதையினுடைய கருவு சொன்னாலும் அதுக்கு உடனே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பார் அவர். அந்த அளவுக்கு வந்து அவர் நல்ல ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, பெரிய ரைட்டர். ஸ்க்ரீன் பிளேயில் முன்னாலெல்லாம் அவர் தான் சொல்லுவாங்க. அந்த படைப்பாளியோட படிப்பாளியும் கூட அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது எப்பவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இசக்கி அவர்கள் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு அப்போ இது நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகை இதே வந்து அடுத்த நாளே கொண்டு வந்து நம்மகிட்ட காமிப்பார். ஸோ அந்த அளவுக்கு விஷயஞானம் உள்ளவர். அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். என்னென்னா இதெல்லாம் ஒரு இந்த கொரோனா அதெல்லாம் இந்த பீரியட் வர்றதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரமாதமான ஒரு வறட்சி அதெல்லாம் வந்திருக்கும். இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து இந்த படிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ பொறுப்பாசிரியர் தஞ்சை சாலமோன் அவர்களுக்கும் எபோசியா வடிவமைப்பாளர் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிதா அவர்கள் வந்து பேசுந்த கையில் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம் நல்ல நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க பேசும்போது. இவர்கிட்ட ₹1,00,000 கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு டைம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் ரீக்லேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிக்க வந்து அது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அவங்களும் சிறப்பாக பேசினாங்க. எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால தான் நான் வந்து அவசரமாக வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். 7 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்திருப்பேன் நான். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக புத்தகம் வந்து எந்த காலத்துக்கு கொண்டும் நல்ல விதத்தில் வந்து வரும். அது அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக உழைக்கணும். நான் புத்தகம் ஆரம்பித்தப்போ கலைஞர் அவர்கிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனைன்னு வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார இதழ் எந்த காரணம் கொண்டும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடணும் ஒழிய அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதுதான் முதல் சக்ஸஸ்ஸு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் மாத இதழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாத இதழை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா, ஏன்னா அது அப்படி பழக்கமாகி போச்சுன்னா அந்த டேட்டுக்காக எல்லோரும் படிக்கிற வாசகர்கள் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. அதை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கினேன். மற்றபடி உங்களுக்கே புஸ்தகம் நடத்துறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயமா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் என்னை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் பக்குவப்படுத்தி இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்க தான் மெயின் காரணம். எங்கள் அப்பா அம்மா தொட்டிலில் போட்டு வளர்த்தாங்க, ஆனால் அவங்க ஒரு பண்பான ஒரு தொட்டிலில் போட்டு என்னை வளர்த்தாங்க. அந்த ஆசிரியர் பேர் இன்பராணி. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் டைரி வச்சு நான் கரெக்டாக பர்த்டேலாம் விஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் அவங்களுக்கு நான் ரெகுலராக, நான் படித்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அவங்களுக்கு போய் நேரில் பார்ப்பேன், வாழ்த்து சொல்லுவேன், காலையில் வந்து கும்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் மூலமாக பேசினேன். போன ஆசிரியர் தினத்துக்கு நான் அவங்களை ஏதோ ஒரு வேலைப்பாளையில் நான் மறந்துட்டேன் பேசுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி தொடங்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவன் தன்னை ஆசிரியராக காட்டிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லலாம்னு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க மருமக எடுத்தாங்க. அத்தை இறந்து 1.5 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஒரு சின்ன அஞ்சலி நம்ம செலுத்துவோம் அந்த ஆசிரியருக்காக. ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அண்ணன் குடும்பங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பொண்ணுமுள்ள மனிதனா. அதே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் நான் சென்னைக்கு வந்தேன். விஜயன் சார், ஜான் சார், மது சார், டைரக்டர் மது சார், இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு 10 வருஷமாக நான் ஏங்கியிருப்பேன். அது காலம் சில விஷயங்களை முடிவு எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா இப்படி சுற்றி வரீங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னால ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது விஜயன் சார், எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார். இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சஞ்சய். ஏன்னா நான் எங்கேயோ எப்படியோ இருந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த அரங்கத்தில் நான் பேசுகிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் மூலமாக ஒரு ஆள் கிடச்சி, அவர் மூலமாக கிடச்சி, அப்படி இப்படி டக்குன்னு செயின் பிளாக். அதுமாதிரி என் மகள் திவ்யா, அவன் மூலமாக ஒரு அதை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடைச்ச அருமையான மாப்பிள்ளை. நான் இப்போ கூட மாப்பிள்ளைன்னு கூட கூப்பிட மாட்டேன், வாடா போனது பேசுவேன். சின்ன குழந்தை தான் அவனை நான் தூக்கி வளர்ந்த பிள்ளை. அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி கதையை. லவ் ஸ்டோரி கதை கேட்டு முடிச்சோன்னா 2 கிளைமேக்ஸ் அவர் சொன்னார். நான் அதை சொல்ல மாட்டேன், பயந்துடுறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரி, அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கேட்டுச்சு. கிளைமேக்ஸ் இப்படி செல்லாம் இப்படி செல்லாங்க. அப்போ அசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னாப்புல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கருத்து நான் பதிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா பொழுக்குன்ட்டு பல சந்தர்ப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை சரி பண்ணிட்டேன். சரி, நார்மலுக்கு வரேன். எல்லோரும் வந்திருக்கீங்க. முதல் வணக்கம். செதுக்கியவர்களை சொல்லிட்டேன். விஜயன் சார், ஜான் சார், பாரிஸ் மேடம், மகாலட்சுமி தங்கச்சி சார், சிங்கப்பூர் சார், எல்லோரும் வந்திருக்கீங்க. யாராவது பேர் விருப்பப்பட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்படி செல்ஃபோன் பயன்படுத்துகிற காலகட்டத்தில் புத்தகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை. சில கரையான்கள் மாதிரி செல்ஃபோன்கள் அதை அரிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ தூசி தட்டி நம்ம சரி பண்ணிக்கிடுறோம். அதை கண்கூட நம்ம பார்க்குறோம். புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்கிறோம். அதை சரியாக நம்ம ஒரு பயணித்தா நல்லா இருக்கும். நான் எங்கள் அப்பா காலத்துக்கு, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் என்னை யாரும், என் மகனை தவிர வேறு யாரும் என்னை கையேந்தி என்னை பிடிக்கிறது இல்லை. அப்படி ஆனால்
அதுக்கு அடுத்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னை தாங்கி பிடிக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். என் கையில் புத்தகம் இல்லாமல் நான் எங்கேயும் நான் ட்ராவல் பண்ணவே மாட்டேன். திருநெல்வேலியிலே சொல்லுவாங்க, நீதிபதிகளே சொல்லுவாங்க, புத்தக பூச்சி வந்துட்டாரியா அப்படிம்பாங்க. என் கூட வந்து காலத்தில் சொல்லுவாங்க, என்ன புத்தக பூச்சியும் கூட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. நீதிபதியே சில நீதிபதிகள் பழக்கத்தில் அந்த மாதிரி கையில் எப்பயும் ஒரு புக்கு வச்சுருப்பேன். அப்போ அவங்க ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை அது இது சொல்லும்போது அந்த புக்கை கையில் கொடுப்பேன். குமுதமோ ஆனந்த விகடனோ பாக்கியாவோ இது ஏதோ ஒரு புக்கை கையில் கொடுப்பேன். இதை கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சார், உங்கள் பிரச்சனை வராது அப்படிம்பேன். மறுநாள் சொல்லி வச்ச மாதிரி வருவார். நான் போனோன்னே அந்த புக்கை படித்தேன், ஆனந்த விகடன் படித்தேன், குமுதம் படித்தேன், பாக்கியா படித்தேன், அது எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படிம்பாங்க. மற்றவங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை பெரிய மருந்துன்னா அது புத்தகம் மட்டும்தான். நீங்கள் கொடுத்து உதவலாம், அது ஒரு சிறப்பான மருந்து. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று தோணும். எனக்கு நிறைய தோணும். ஒரு 20 லட்சம் கண்டென்ட், இதில் அநேகமாக ஒரு 25 கண்டென்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 லட்சம் கண்டென்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த புக்கு மீதி புக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என் கைக்கு மொத்தமாக வரும். 2000 புக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இந்த விநாயகர் சேர்த்தி அதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியான நிதி நெருக்கடி வர அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆச்சு. அதை நான் சிறப்பாக செஞ்சிட்டோம். இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு நடிகர் வெற்றியும் ஒரு காரணம். அவர் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால அங்கே வர முடியலை. அவருக்கும் ஒரு ஓங்கி ஒரு கை தட்டிக்கிட்டு, அவருக்கும் அவர் சார்ந்த குழுவுக்கும் நிறைய பேருடைய உதவியில் தான் அந்த இடத்த நான் நிற்கிறேன். கவிதா மேடம் உட்பட. ஏன்னா ஜான் சார்ட்ட எப்படி நான் ஒரு பழக்கம் கிடைக்காது, பழக்கம் இருந்துச்சு, எங்கேயாவது போய் விஷ் பண்ணுவேன், அப்புறம் சடன்னு கார் போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், அவர் பொண்ணு பிறந்த நாளுக்கு கேட்டா, ஆறா இவன் வேறு பஞ்சாயத்து இழுத்து விடுதான், சும்மா போகிற நேரத்தில் இவன் வேறு அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன். இந்த ஃபோனை கட் பண்ணுற பழக்கத்தை என்னை மண்டையில் குட்டி 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 ஒழுங்காயிருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எனக்கு அவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஆசிரியராக கற்றுருக்கிறேன். அதே மாதிரி பவானி மேடம் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அம்மாவோட ஒரு இது கிடச்சிது. சாரு மேடம் அது மாதிரி தான் சொல்லுங்கள. கவிதா மேடம் எப்போவாது நம்மளை பார்த்து எசக்கின்னு கூப்பிட முடியாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி வாய் நிறைய எசக்கின்னு சொல்லிட்டாங்க, அது போதும், ரொம்ப நிறைவாக இருக்குது மேடம். அப்புறம் பத்திரிகையில் வந்திருக்க நண்பர்கள் கணேசன் உட்பட, ஹரிபாபு சார், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல சார், நான் என் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில், இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சிகளில் எனக்காக இன்றைக்கி இப்படி வந்தது. அங்கே ஒரு மேடம் இருக்காங்க, குண்டுன்னு இருப்பாங்க எப்போவுமே. அவங்க எல்லாம் நாங்களாம் ஒரே டீம் தான். நான் சினிமாவில் நடிக்க போனாலும் நடிச்சிருக்கிறேன். 2-3 படங்கள் வரும். அது வரும்போது பாய் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். அந்த வெப்சீரிஸ் வந்துன்னா ரோட்டில் போகிறவங்க கூட எனக்கு காரி துப்பிடுவான். ஆமாம், உண்மைக்கும் இவன் என்ன இவ்வளோ மோசமான இவன் யோக்கியமாக லைப்ரரி கட்ட போகிறான் அப்படின்பா. அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மதுராஜ். என்னென்னா அவர் என்ன சொன்னாலும், உங்கள் கேரக்டருக்கு எதிர்மறை கேரக்டர், அது ரொம்ப மோசமான கேரக்டர், பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, டைரக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த இதில் வெப்சீரிஸ் வந்து நான் கொஞ்சம் உலகம் போவேன். அதுக்கு கைட் பண்ணதில் ஜான் சார், கேமராமேன் மாசான் சார், அவருடைய அசிஸ்டன்ட் ராஜ்குமார் சார், இப்படி பலருடைய செதுக்கல் தான் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பதிலுங்க ஒருத்தர் பெத்தியா தாத்தா இருக்கிறாங்க, ஏவிஎம்மில் இருக்கிற ரோஷன் சார் மருமகன் அனுப்பியிருக்கிறாரு, அவர் வெளியூர் போயிருக்காரு. இன்னும் நிறைய சொல்ல போகலாம், நிறைய பேர் நான் சொல்ல மறந்துருக்கலாம். ஒரு 10,000 பேராவது என்னை செதுக்கி இருப்பாங்க வாழ்க்கையில். ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை உனக்கு வேண்டாம் விடுன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். அப்படி சில பழக்க வழக்கத்தையும் நான் விட்டுருக்கேன் நிறைய விஷயங்கள். என்னோடய வாழ்க்கை நூலகங்களை உருவாக்கணும். ஒரு நூலகம் கட்டுறதுக்கு இந்த சென்னையில் 2 கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு 9 சென்ட்டுமாங்க. அந்த 9 சென்ட் நிலத்தை கொடுக்கறதுக்கு என் மனைவி, என் மகள், என் மகன். இதே எங்கள் ஊரில் வேறு யாராவது குடும்பமாக இருந்தால் அப்படி விட மாட்டாங்க. இவங்க 3 பேர் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் அதை இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்டதே இல்லை. அது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினச்சேன். இன்றைக்கி வரை அவங்க என்ன எதுவுமே கேட்டது கிடையாது. எதுவுமே நீ எங்கே போகிறீங்க, யார் கூட வரீங்க, எங்கே நிற்கிறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. என் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனைவியை கடவுளை கொடுத்துருக்காரு. அவங்க சகோதரர் வந்திருக்கிறாரு, அவர் நன்றி உரையை சொல்ல வருவார். அவர் வந்து அவர் தங்கச்சி என்னை கொடுத்தாரு, என் பொண்ணை அவர் பையனுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஒரு பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை எங்கேருந்து வருதுன்னா,
தூத்துக்குடியில் விளையிற உப்பு கல்கத்தாவுக்கு கொண்டு போவாங்களாம். அந்த காலத்தில் 6 மாதம் அந்த வண்டிப்பாதை போகும். அதுதான் அந்த வண்டிப்பாதை. இன்றைக்கி இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் போகிறான். அந்த காலத்தில் வண்டிப்பாதையாக இருந்திருக்கு. இங்கேருந்து உப்பு கொண்டு அங்கே போட்டுட்டு அங்கேருந்து 6 மாதம் கழித்து இங்கே வருவாங்க. வண்டி மாடலில் கோதுமை எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த பண்டமாற்றம் வர மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான். யாராவது நம்மளை கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு யாரும் கோவப்பட்டுறாதீங்க. ஒரு புன்னகையோடு கடந்து போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நானே சில டைமில் கோவப்பட்டுருவேன். இன்றைக்கி கூட அந்த நிகழ்ச்சிக்கு பண்ண சின்ன வருத்தப்பட்டு டப்புன்ட்டேன். அது தூக்கம் இல்லை. மன்னிச்சிடுங்கண்ணே, சின்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் உடற்பயிற்சி எதுவும் இல்லையோ உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியாக அருமை தம்பி ஐயப்பன் டீ கடையில் போய் ஒரு டீமாக நான் வி.கே. சுந்தரனை, அருள்தாஸ் என்ன அப்படி உட்காந்துருப்போம். ஒரு 11 மணிக்கு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன் ரெகுலராக. சில டைமில் ஃபோன் பண்ண 3 நாள் வெளியூர் போகிறேன், ஒரு வாரம் வெளியில் போகிறேன். எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். என்ன எப்படி கருத்து சொல்ல வச்சுருக்கோ, வாழ வச்சுருக்கோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி இயக்கிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் மதுராஜ் சரி, ஜான் சாரும் சரி, விஜய் சார் சரி, அவங்ககிட்ட நிறையா முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய பேசுவேன். எனக்கு மனசில் பட்டதை சொல்லிடுவேன். அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி தான்ட்டு நிறைய நூலகங்கள் கட்டணும். தெருவுக்கு ஒரு நூலகம் உருவாக்கணும்னு இந்த விழாக்கு நீங்கள் வந்தீங்க. இதுக்கு ஒரு சபதமாக எடுத்துக்கிடுங்க. தெருவுக்கு நூலகம் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறு உங்களுக்கு தானாக உருவாகும். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்னுட்டு இல்லாமல் ஒரு நூலகம் கட்டுங்க. நான் என் சார்பாக ஒரு 1000 புக்கு நான் தருவேன். அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அதுக்கான வேலையை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காகவே நம்ம தனியாக வீடு எடுத்து, ஃபேமிலி தனி வீடு, எனக்கு தனி வீடு எடுத்து அதுக்கான வேலைக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய புத்தகங்களை சேகரிச்சுக்கிறேன். பவானி மேடம் ரொம்ப நன்றி. மகாலட்சுமி மேடம், சிங்கப்பூர் அண்ணன் மேடம் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா பிரேமா, எஸ்பியோட ஒய்ஃபு. நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு எம்ஜிஆர் ஈவெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் எஸ்பி கிரியேஷன் அப்படின்னு நிகழ்ச்சி படைச்சிட்ருக்கோம். ஜெசிகா அண்ணா எங்களை கூப்பிட்டுருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு. நானிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தலைப்பு. அந்த தலைப்பை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். நானும் அவருக்கு சில விளக்கங்கள் சொன்னேன். ஸோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு விளையாட்டில் நாங்கள் கலந்து கொள்றதுக்கு. நிகழ்ச்சியை பற்றி என் கணவர் அப்புறமா உங்களுக்கு பேசுவார். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஒய்ஃபு பேசினா அடுத்து ஹஸ்பண்ட் பேசி தானே ஆகணும். பாலா சார், மலைவாழ் மக்களுடைய வழிகளை, அவருடைய வாழ்க்கை முறையினை இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொன்ன கெவி படத்தின் இணை தயாரிப்பாளர் சிங்கப்பூர் எஸ். பாலா அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழைப்பு என் நண்பர் இவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வரணும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு. எங்களுக்கு ஓனர்ஸி பார்க்கும்போது வர 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் நிகழ்ச்சி எம்ஜிஆர் காலத்தை வென்றவண்ணி பாகம் 7 அது ஒன் ப்ரோக்ரஸில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்லேயே இந்த நிகழ்ச்சியும் நான் சொன்னேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் சென்னையில் உங்களை மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மனமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி, திரு பாக்கியராஜன் சொன்ன மாதிரி, புக்கு படிப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும். ஸோ இப்போதைக்கு அண்ணன் ஹீரோவாக இருக்கார். ஏன்னா புக்கை வெளியாக்குறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான கைத்தட்டு கொடுக்குறோம். ஏன்னா இது சாமானிய இது இல்லை. ஏன்னா மாதம் சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது
ஒரு புக்கை வாங்கி மற்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து எல்லாரும் பொறுப்பு தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் நிகழ்ச்சிகள் செய்யும்போது எங்கள் கலைஞர்கள் தான் எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை இங்கே வரவேற்றிருக்கு திரு எஸ்கே அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். அதாவது புஸ்தகத்தை சும்மா வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் தான் அவருக்கு பெரிய மரியாதை பண்ணியிருக்கணும். ஏதோ வேலைப்பழுவில் வந்து நான் அதை கொஞ்சம் அதை விட்டுட்டேன். சரி, அந்த புத்தகத்துக்கு அதுக்கூட தொகை கொடுக்கணுன்ட்டு அதை கொடுத்துருக்கேன். இது வந்து பன்மடங்கு பெருகி இன்னும் பல மடங்கு பெருகி பெரிய அளவில் அவர் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதயக்கனி குழுமத்தில் ஒரு அங்கம் திரு எஸ்ஐ பாண்டியன் அவர்கள், அதாவது இதயக்கனி பத்திரிகையினுடைய குழுமத்தில் அவர் ஒருவராக நான் வந்து ஒரு சகோதரரை போல நான் வந்து பாவிக்கிறேன். அவரும் என்னை அப்படி தான் பார்க்குறாரு. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன், அப்படி தான் சொல்லணும். அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன். இதயக்கனி குழுமத்தில் ஒருவர், அவரோட குடும்பத்தில் நான் ஒருவர். இப்படி ஒரு எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. அவர் திருநெல்வேலியில் முதல்ல சந்தித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசம் வந்து, அதாவது எங்களுக்குள்ள அவர் சில சமயங்களில் வந்து முரண்பாடுகள் ஏற்படும், உறவில் இல்லாமல் இல்லை. அதை பேசி நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது நான் எந்த அளவு பற்றுதல் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு உதாரணம் வந்து திரு எஸ்கே அவர்கள். அவர் நான் சோர்ந்திருக்கும் போது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நான் சோர்ந்திருக்கும் போது மோட்டிவேட் பண்ணி, அது அவருக்கும் அதே தான், அவர் தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கவர். நானும் சில விஷயங்களை சுட்டி காட்டுவேன். பத்திரிகை, அதாவது திரு பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவ்வளவு தொகுப்புகள் இருக்கும். எல்லாருடைய பிறந்தநாளும் ஞாபகம் வச்சிருப்பார், எல்லா பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்வார். அது சாதாரண வேலை இல்லை, அவ்வளோ ஈஸியானது இல்லை. அது கரெக்டாக அது மெமரியிலே இருக்கும். அவர் அதை குறித்து வச்சுருக்காரு. ஸோ என்னோடய நட்பு வட்டமும் இங்கே சில பேர் இங்கே வேலைக்கு வந்து இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. அவங்கள இங்கே தான் பார்க்குறேன். நான் சிங்கப்பூரில் பார்த்துட்டு, ஃப்ரான்ஸில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறேன். திரு ராமு அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது நாங்கள் சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் போகும்போது எங்களை அந்தளவு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. அது மாதிரி கடந்த ஆண்டு வந்து திரு பாலா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நானும் எஸ்கே அவர்கள் தான் போனோம். ரொம்ப பிரமாதமாக நடத்தியிருந்தாங்க. 2 பேருமே அங்கே அவங்களை நான் எதிர்பார்க்கல. ஆனால் 2 பேரும் அப்படி மேடையில் ஜோடி போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அமர்க்கலம் பண்ணிட்டு இங்கே பேசும்போது கையை பிடிச்சிட்டு வரீங்களா எனக்கு புரியல. ஆனால் நல்ல உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகளை ஒன்று திரட்டிய ஒரு பெருமை வந்து திரு எஸ்கே அவர்களுக்கு உண்டு. அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அதெல்லாம் மேலே அவருடைய உழைப்பு அவரை கொண்டு செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து இதுக்கு அடித்தளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு மேலே வந்து அவர் புகழ்கிறதுக்கு வந்து இதற்காக எங்கள் அனுபவம் வந்து அவருக்கும் கை கொடுக்கும், அவருடைய அனுபவம் எனக்கும் கை கொடுக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நாம் உயர்வோம். நான் நிலம், இவர் வந்து நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், இல்லை நாவ் என்று வைத்திருந்திருக்கலாம். நா பத்திரிகை என்று சொல்லும் வந்து ஒரு நடைமுறையில் நாம் பேசும் பொழுது அந்த நா பத்திரிகை அது சொல்லுவது சொல்வாக்கில் வந்து அவ்வளவு எளிதாக அது ஒரு மிகையாக இல்லை. நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், நிலம் பத்திரிகை என்று வைத்திருக்கலாம். அவர் ஏன் நா நிலம், இதில் வந்து நிறைய பொருள் அடங்கியிருக்கிறது. நானும் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். நா என்றால் நாக்கு, அதாவது நமது நாவின் மூலமாக நாம் பேசப்படுகின்ற வார்த்தைகளின் சொல்லும் என்று சொல்லலாம். அந்த நாவினால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சொல்லாற்றல் வருகிறது. அந்த சொல் அது ஒன்று இருக்குங்களா. இரண்டாவதாக நா என்றால் 4 என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. நம்ம அந்த காலத்திலெல்லாம் அரணா, காலனா, 2 அணா, 3 அணா, 4 அணா அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம அந்த காலத்தில் எல்லாமே நடைமுறையில் பேசிட்டு வந்தாங்க. அந்த 4 அணா 4 அணாவைத்தான் 4 அணா. அது காலடைவில் வந்து கொஞ்சம் எல்லாம் மருவி போயிடுச்சு. அதுக்கும் அந்த 4 என்ற ஒரு எழுத்து வருகிறது. இப்போ அந்த 4க்கு இன்னொன்று, அந்த நாவுக்கும் ஒன்று சொல்லணும்னா, இவர் நிலம்னு ஒன்று வச்சுட்டார் இல்லைங்களா. இப்போ நம்ம சொல்லிட்டோம், இப்போ நிலம்
நிலம் என்ன போகும்போது நம்மளுடைய இந்திய இலக்கிய காலத்திலிருந்து நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை வந்து 4ஆக பிரித்தார்கள். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதை 4ஆக பிரித்தார்கள். 5 பாலை ஆமா 5ஆக பிரித்தார்கள். அப்போ குறிஞ்சி மலையை சார்ந்த இடம், மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம், காடு சார்ந்த நிலத்தை காடு முல்லை, மருதம் வந்து வயல் சார்ந்த நிலம், நெய்தல் வந்து கடல் சார்ந்த நிலம், பாலைவனம். இப்போ நம்மளுடைய மலை சார்ந்த இடம் எல்லாமே வந்து இதெல்லாம் குறிப்பிட்டு அதில் அடங்கி இருக்கிறது. இப்படி இந்த நாவினால் நாம் பேசக்கூடிய இந்த சொல்லாகிய இந்த ஒரு சொல் வடிவத்தில் வந்த எழுத்து மூலமாக இவர் இந்த பத்திரிகையை முதலாக தொடங்குகிறார். இது இந்த நானிலமும் இந்த 4 நிலப்பரப்பு கொண்ட திசைகளுக்கெல்லாம் இவருடைய பத்திரிகையானது சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நானிலம் எங்கும் விரிந்து பறந்து அவருக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்வை கொடுத்து அவருடைய பத்திரிகைக்கு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இங்கே வந்திருக்கிறோம் அனைவருமே எல்லாரும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க. 2-4 மாதங்களாக திரு இசக்கி பாண்டியன் எனக்கு பிரான்ஸுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி தொடங்குறது, எப்படி செய்யறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு முதல் முறையாக செய்யும்போது அவர் சினிமாவில் வந்து நிறைய விஷயத்தில் அவர் வந்து கலந்து கொண்டு நிறைய பங்கேற்று நடித்திருக்கிறார், எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்கிறார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு தயக்கம், முதலாக நான் எப்படி இந்த பத்திரிகையை நடத்தப் போகிறேன் என்று. அப்போ நிறைய கலந்து நாங்கள் பேச போகும்போது அவசியம் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இதில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் நாங்கள் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து நேராக வந்திருக்கிறோம். அவருக்கு வந்து ஏற்கனவே இதயக்கனி சார்பிலும் நாங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எங்களுடைய பங்கு இன்னைக்கு என்றும் இருக்கும். அதே போல் இவருக்கும் நானிலம் இந்த பத்திரிகை வந்து மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். அதுக்குண்டான என்னால் முயன்ற உதவிகளையும் என்னால் முயன்ற அதற்கான அந்த பத்திரிகை தொடக்கத்திற்கான நிறைய எவ்வளோ இருக்குது, அது சம்பிரதாயங்கள்லாம் இருக்கிறது, அதுக்கான உதவிகள் நிச்சயமாக நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து இது வந்து இதெல்லாம் இருக்க இந்த நூல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நமது அப்துல் கலாம் அவர்கள் வந்து இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார், கல்வி பற்றி ரொம்ப பேசியிருக்கிறார். இளைஞர்களை கனவு காணுங்கள், நிறைய வந்து கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சியிலையும் சரி எல்லா சமுதாயத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவர் நிறைய சொல்லாதது இல்லை, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய கனவு என்னவென்றுனா நிறைய நூலகங்கள் அவர் வந்து ரொம்ப விரும்பினார். எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்களிலும் பிள்ளைகள் வந்து நூலகத்தில் போய் நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும், அதில் படித்து எல்லாவற்றையும் எல்லா அனுபவங்களையும் அவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் இந்த காலத்தில் வந்து அது யாருமே அதை செய்யறதில்லை. பிள்ளைங்க எல்லாரும் படிப்பை விட கையில் இருக்கும் கைபேசியைத்தான் மிகவும் விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள், அதிலே முழு நேர செலவிடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நானும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன், தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். நூல் தந்த அனுபவம், நூல் தந்த அறிவு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது போல் நமக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களை நாம் என்றும் மறக்க முடியாது. அவர்கள் கொடுத்த கல்வி வருங்காலத்திற்கு நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக நமக்கு வந்து அது உதவுது. ஆனால் அந்த கல்வியை விட பெற்றவர்கள் நமக்கு கொடுத்த கல்வி என்ன கல்வி? அறிவு செல்வம் கொடுத்தாங்க, பாசத்தை கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வளர்ப்பு கற்றுக் கொடுத்தாங்க, சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து பெற்றவங்க வளர்த்தாங்க. அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
அனுபவத்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம கற்றுக்கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறோம் இதுவரை. அதாவது சுற்றத்தார்களிடமிருந்தும் சொந்தக்காரர்களிடமிருந்தும் கூட பிறந்தவர்களிடமிருந்தும் அக்கம் பக்கம் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரிடமும் ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரையில். அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நாம் பலாப்பழத்தில் எப்படி ஒரு பழத்தை நாம் சுவையாக சாப்பிட்டு விட்டு அந்த முள்ளை தூக்கி போடுகிறோமோ, முள் நிறைந்த அந்த தோலை தூக்கி போடுகிறோமோ, அதுபோல நம் வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருக்கும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை நாம் எடுத்து போட வேண்டும் என்பதே தான் எனது ஆசை. அதையே நம்மளும் செய்யணும். இந்த குழந்தைகள், வருங்கால குழந்தைகள் தயவு செய்து புத்தகங்களை அதிகம் படிக்க வேண்டும். இன்று நான் இந்த ஒரு இசக்கி பாண்டியன் அவர்கள் என்னுடைய அரங்கத்தில் உங்களுடைய முன்னிலையில் நான் பேசுகிறேன் என்றால், நான் நூல்களை நான் சிறு வயதிலிருந்து அதிகம் படித்தவள். எனக்கு சின்ன வயதிலிருந்தே நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். பிரான்ஸுக்கு போயிருந்தாலும் என்னுடைய தந்தையார் பொன்னியின் செல்வன், கடல் புறா, பாண்டியன் கனவு, சிவகாமியின் சபதம் இது போன்ற பெரிய பெரிய நாவல்களை எனக்கு பரிசாக கொடுத்து படிக்க சொல்வார். அதை நான் என்றும் இன்னமும் வைத்திருக்கிறேன். நான் தினம் அடிக்கடி எனக்கு ஓய்வாக இருக்கும் நேரங்களில் எல்லாம் நான் படித்து கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களா ஆக போகும்போது நிறைய எல்லாருடைய நாவலையும் நான் படித்திருக்கிறேன். ராஜேஷ்குமார் சார், சாண்டில், அவங்க லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல்கள், அனுராதா ரமணன், அப்புறம் சுஜாதா அவர்கள் எல்லாம் இன்னும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நான் சிறு வயதில் நிறைய படித்தேன். இந்த படித்ததனுடைய அனுபவம், அதனுடைய இதுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இத்தனை காலம் கடந்து என்னுடைய தந்தைக்கோசரம் நான் ஒரு நூலை நான் முதலாக இந்த போன ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நூல் வெளியீட்டு விழா செய்தேன். அதை தான் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் இவர் நினைவு பரிசாக கொடுப்பார் உங்களுடைய எல்லோருக்கும். என்னுடைய தந்தையை பற்றி அவர் மறைந்து ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவரின் நினைவாக அவரோடு வாழ்ந்த நாட்களை பற்றி, அவரோடு பின்னி பிணைந்த அந்த ஒரு பாசத்தை பற்றி நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த நூல் படித்ததனுடைய விளைவு தான் நான் இந்த மேடையில் நின்று நான் பேசுகிறேன். அதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். அதனால் எல்லோருமே தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். இவர் மாதம் எழுதிய புத்தகத்திற்கு ஆதரவு கொடுங்கள். எல்லோரும் நூல் வாசிப்போம். இவருடைய நானிலம் போற்ற நான் சொன்ன மாதிரி அவருடைய புத்தகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என் குடும்பத்தாருடைய வாழ்த்துக்கள். அம்மாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்து பேச அமைத்ததுக்கு. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.